மாடலில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாடல் 2.5 ஃப்ளாஷ். இந்த இடத்துல இந்த ப்ராம்ப்ட்டுக்கு பதிலாக நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் எழுதிக்கிறேன். லைக் என் சேனலுக்கான யூடியூப் ஸ்கிரிப்டை நீ தான் வந்து எழுத போகிற. ஸோ அதுக்கு வந்து ரோல் இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. பட் நீங்கள் ஜஸ்ட் இப்போ அந்த ஃபார்மேட்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து எழுதிக்கலாம். நான் எழுதுறது இப்போ வந்து எம்டி ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராம்ப்ட் தான். நீ வந்து ஒரு யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அசிஸ்டன்ட். என்னோட சேனலோட டீட்டெயில் இது தான். ஸோ நான் மெயின் கண்டென்ட்டாக போடுற விஷயம் இது தான். அவுட்புட்டில் யூசருக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அவுட்புட் கொடுன்னு சொல்லிட்டேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மெசேஜ் போடுறேன். ஹாய் அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்கள் என்கிட்ட சொல்லிடுச்சு நான் வந்து உங்களுக்கு யூடியூப்க்கு ஸ்கிரிப்ட் எழுத ரெடியாக இருக்கேன். உங்கள் சேனல் பேர் இதுதான். தென் தீஸ் ஆர் த ஹெல்ப் ஐ கேன் டூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ சொல்கிறேன் கேம் டெவலப்மெண்ட் வச்சு எனக்கு ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தென் அது வந்து யோசிச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்டை தரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா கொடுத்துருச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு டாஸ்க்கு மட்டும் ஏ ஏஜென்ட் வேணும்னா அந்த டாஸ்க்கு மட்டும் ஏற்ற மாதிரி இந்த ஏ ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணலாம். தென் இதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் இருக்க டிபியை கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போகிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் ஏஐ வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு மேக்ஸ் ஹைட்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஹைட்ரேஷன்ன்றது உங்கள் ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் போகிற ரெக்வஸ்ட் தான். ஸோ சேட்லேருந்து ஒரு வாட்டி போயிட்டு ஜெமினிக்கு வரும். ஸோ ஜெமினிலேருந்து திரும்ப ஏ ஏஜென்ட் போகும். திரும்ப ஏஐ ஏஜென்ட்லேருந்து ஜெமினிக்கு வரும். ஸோ இதே மாதிரி போகிறது தான் மேக்ஸ் ஹைட்ரேஷன். டிஃபால்ட்டாக 10 இருக்கும். நீங்கள் வந்து பெரிய ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அது அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ஏபிள் டு கிரியேட் அ சிம்பிள் சாட்பாட் யூசிங் N8N. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி என்னோட லோக்கல் சிஸ்டம்லேயே ரன் ஆகுது. இன்கேஸ் நம்ம இந்த ஜெமினை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒலாமா மாடல் யூஸ் பண்ணி கூட நம்ம சேட் பண்ணலாம். பட் நல்ல ஜிபியூ இருக்கணும் லேப்பில். ஸோ லேப்லேயோ சிஸ்டம்லேயோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இங்கே ஒலாமா யூஸ் பண்ணல. என் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கம்மி தான். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்லோ ஆகிடும் சிஸ்டம். ஸோ அதுக்கோசம் நான் வந்து யூஸ் பண்ணல. இல்லைனா நம்ம நார்மலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் ஒர்க் ஆகிற மாதிரியே சேட்பாட் வந்து இங்கே கிரியேட் பண்ண முடியும். ஜெமினி ஏபிஐ கீக்கு பதிலாக ஒலாமா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ N8N என்ன, how N8N actually works, then how you can able to create a simple chatbot. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் எதனா வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.